108 ஏற்றி எங்களை போலீஸ் காப்பாற்றுச்சு. அவ்வளவு கொடூரமானவர் தான் அவங்க. அப்போது அவங்க பிரச்சனை என்னென்னா, எங்கள் மேலேயே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? ஏங்க, ஒரு நாட்டில் ஒரு அக்ரன்ஸ் நடக்குது, கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கூட உரிமை கிடையாதா? கம்ப்ளைண்ட் கூட நாங்கள் உங்களை கேட்டு தான் கொடுக்கணும் சார். இதில் கேவலம் சார். விடுதலை சிறுத்தைகள் இப்போது சில தொகுதியில் 1000, சில தொகுதியில் 300, சில ஹைலைட்டான தொகுதியில் 1500. யாருக்கு கொடுக்குற காசு? சொந்த சமூக மக்களுக்கு. ஏன்னா அவ்வளவு கொடூரம் அடையா. நீலாம் ஒரு அப்பா ஆகிக்கு பிறந்திருக்க மாட்டீங்க, உங்கள் அம்மா இந்த மாதிரி தானே கர்ப்பமாக இருந்திருக்கு. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று அந்த கர்ப்பம் வாங்கி தான் நீ பிறந்திருக்கியா? இந்த நாடு நாசமாக போகிறதுக்கு அறிவு தான் சார். இந்த பாத்திமா மீது நடந்த தாக்குதலுக்கு எவருமே ஒரு கட்டணம் தெரிவித்தார். இன்னைக்குள்ள ஜெய்பீம் ஒரு படம் எடுத்தானே, அந்த ஜெய்பீமுக்கு அந்த படத்துக்கு சம்பந்தமே இல்லை. அப்போல்லாம் தெரியலையா? இது யாரோட தப்பு தெரியுமா? இந்த மீடியாக்காரங்களோட தப்பு. அந்த மாதிரி ஆட்களை தான் சார் பொறுப்பு போடுறாங்க. இது கேட்டால் அரசியல் தானே கேட்டாங்க. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் பரையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். சார் நீங்கள் நான் ஏற்கனவே முதல் வீடியோலேயே ஜெயிலேருந்து வந்த பிறகு கேட்டிருந்தேன், சீமானுக்கு ஆதரவு தெரிவித்து எல்லா ஸ்டேஜ்லையும் பேச்சு கொடுத்தீங்க, மிகப்பெரிய வைரலானீங்க. அதுக்கப்புறமேட்டு வேண்டாம் அப்படின்ட்டு அதிமுகவுக்கு அது ஒரு காரணம் சொன்னீங்க சார். பட் இப்போ ரீசெண்டாக உங்களோட ட்விட்டர் பக்கத்துலையும் பார்க்க முடியுது, நீங்கள் பேசுகிற விஷயங்களையும் பார்க்க முடியுது. அதாவது பாபநாசத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நம்ம பாத்திமா அனீஸ்ன்றவங்க தாக்கப்பட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் அதிகமாக குரல் கொடுத்து மறுபடியும் சீமான் அவருடைய பாசம் அப்படி இந்த பக்கம் இழுக்குதா உங்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழுது சார் எங்களுக்குலாம். இல்லை, அரசியல் ரீதியாக நாம் இந்த தேர்தலில் ஒரு முடிவு எடுத்தாலும் அண்ணன் தானே, தம்பி தானே, நாங்கள் தமிழர்கள் தானே, அந்த பாசம் இருக்க தானே சார் செய்யும். இது ஒரு டாக்டிஸ் அரசியலில். இப்போதைக்கு என்னை தற்காத்து கொள்வதற்கு இந்த அரசியல் நகர்வு தேவைப்பட்டது. அது வேறு விஷயம். இப்போ நீங்கள் ஏன் நம்ம இந்த அனீஸ் பாத்திமா விஷயத்தில் நம்ம ஏன் இப்படி நிற்கிறோன்னா, ஒரு இஸ்லாமியருக்கு ஒன்றுன்னா எங்கேயோ ஒருத்தரை கொண்டுட்டான், ஆலஸ்தீனில் ஒருத்தர். ஆமாம், டேய் பாபநாசத்தில் பிரச்சனைடா. இதுக்கு ஒரு பாய் மரம் குல்லாப் தூக்கின்னு வரமாட்டுறாங்க. ஏன் இது எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்கு எடுத்தாலும் ஏதோ இறைவனின் திருப்பெயரால் அப்படி ஆரம்பிக்கிறீங்கல்ல. இறைவனின் திருப்பெயரால் நடந்திருக்கிற சம்பவத்தை பாருங்கள். இதுக்கு குரல் கொடுக்கணுமா வேணும் சார்? கட்சியை விடுங்க சார். ஒரு பெண் சார், இன்றைக்கி உங்கள் இஸ்லாத்தில் பெண்கள் வெளியில் வரத்த பல பேர் அனுமதிக்க மாட்டீங்க. அப்படி வந்தாலும் ஃபுல்லாக மூடிக்கணும், கண்ணு மட்டும் தான் திறந்துருக்கணும்லாம் பழமைவாதெல்லாம் பேசுகிறீங்க. சரி, அங்கே அது உங்கள் மத கோட்பாடு. அதையும் மீறி 1-2 பேர் பொது வாழ்க்கைக்கு வராங்க. அப்பேற்பட்ட பசங்களுக்கு, அப்பேற்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பை நீங்கள் தானே முதல்ல சொல்லணும். இப்போ சொன்ன மாதிரி இப்போ ஒரு பேரணி வச்சாங்கல்ல, இப்போ எந்த தருமானம் அவங்க இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வேற ஒரு தலைவரை கொண்டுட்டார், ஏதோ ட்ரம்ப் கொண்டுட்டாராம். உடனே இங்கே இப்படி நவுத்தி அடிச்சிங்கல்ல, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு. அப்போது உங்களுக்கு எது முக்கியமாக தோணுது? இறைவனை தவிர வேறு எவரையும் கையெழுத்து கும்பிடக்கூடாதுன்னு உங்கள் மதம் சொல்லுது. கும்பிட்ட மணிக்கே இருக்கிறீங்களே திமுக தலைவர்களை, ஓட்டுக்கு கும்பிட்றீங்களே. ஒரே ஒரு தடவை அண்ணன் சீமான் சொன்னார், அநீதியின் பக்கம் நிற்கிறவன் எப்படி சரியானவனாக இருக்கணும்னு ஒரு வார்த்தையை சொன்னார். உடனே எங்களை எல்லாரும் சீமான் அதை சொல்லிட்டாரு இதை சொல்லிட்டாருன்னு ஒரே குதிக்குச்சிங்கல்ல. இன்னைக்கு கண்ணுக்கு எதிராக ஒரு பெண்மகள், எந்த கட்சியாக இருக்கட்டும், உங்கள் பெண்மகள் தானே, சரி ஏதோ ஒரு பெண்மகள்யா. ஆனால் நீங்கள் அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஒரு பொருள் வாங்கினா கூட அது பாய்மார் கிடையான்னு பார்த்து வாங்குற நிறைய பாய்மாரை நான் பார்த்துருக்கேன். இப்போ நம்மளாம் அப்படி இல்லை. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்குதுன்னா அதில் போய் நம்ம வாங்குவோம். ஆனால் பலர் அவங்க சமூகம் சார்ந்த நபர்கள் நடத்துகிற இடத்துல போய் வாங்குறது, அவங்க சமூகம் சார்ந்த நபர்கள் இருக்கிற இடத்துல போய் சாப்பிட்றது, அதுக்குன்னு வேறு ஆலையெல்லாம் சாப்பிடாம இருந்துருவாங்கலாம் கேட்காதீங்க. அவங்க அந்த முக்கியத்துவங்கிறது அவங்க சமூகம் சார்ந்திருக்குல்ல. இப்போ ஒரு பொண்ணு சார், அங்கே என்ன நடந்திருக்குன்னா சார், இந்த புள்ள நாம் தமிழரில் வேட்பாளராக நிற்கிது. அதுக்கு பாபநாசம் தொகுதியை கொடுத்துருக்காங்க. அது நிறை மாத கர்ப்பிணி. இப்போ இந்த மாதம் போச்சுன்னா அதுக்கு பிரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஆமாம், இந்த மாதம் போச்சுன்னா டேட்டு. இப்போ இது எக்ஸாக்டாக இது 33-34வது வாரம்.
அப்போது இன்றைக்கோ நாளைக்கோ புள்ள பிரசவம் ஆகிற நிலையில் இருக்கிற புள்ள, அதை மீறி அந்த புள்ள வந்து தேர்தலில் சரி கட்சியில் இருக்குது, தேர்தலில் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது இல்லை நான் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கிறேன் வேணான்னு ஒன்று இப்போ பல பேர் கேட்பான், ஏன் குலத்தாய் சகதியில் ஏன் அந்த புள்ள தேர்தலில் நிற்கிது, ஒரு ஜனநாயக கடமையாட்டுறது. இப்போ கட்சியில் இருக்கிறது இப்போ தேர்தலில் நிற்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிற போது அந்த புள்ள நிற்கிது. ஏற்கனவே பிரச்சாரம் பண்ணது. ஏற்கனவே ஒரு ஊரில், அந்த ஊர் எனக்கு சரியாக ஞாபகம் வரல, அந்த ஊரில் ஒரு 4 விடயத்துக்காரா உள்ளே வராத, சரக்கை போட்டு உள்ளே வராத, ஏன்டா உள்ளே வராத, வந்து நீ வந்து பெரியாரை பேசுகிற, பெரியாரை திட்டுறவங்களுக்கு இந்த ஊரில் இடம் இல்லை, நீங்கள் 2 பேர், அந்த ஊருக்காரனே வந்து சொல்கிறான், யோ நீ 2 பேர் தானே, நீங்கள் 2 பேரும் ஓரம் போய் நில்லுங்க, அந்த புள்ள போய் ஓட்டு கேட்டு வரணும்னு அந்த ஊரை கூப்பிட்டு சொல்லுது சார். ஆனால் இவனுங்க நிற போதையில் எங்கள் தலைவர் உன்னை விடக்கூடாது, அப்படி இப்படி நீ பெரியாரை பேசுகிற, நான் அம்பேத்கரை போற்றுகிறேன்னு அந்த புள்ள சொல்லுது. எங்களை போல அம்பேத்கரை போற்றுறவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் அம்பேத்கராது அதாவது பெரியார் எப்படி நீ பேசலாம் அப்படின்னு அந்த ஊரில் ஒரு தகராறு வந்து, அது கூட வீடியோவெல்லாம் வந்து நான் அந்த வீடியோவோட உங்களுக்கு தரேன். அப்பேற்பட்ட நிலையில் இன்று இப்போது அந்த புள்ள வந்து அந்த ஓட்டு போடுற அன்றைக்கி போயிருக்கு சார். அப்போது வேட்பாளர் பொதுவாக அந்த ஒரு பூத்தாக போய் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த பூத் ஏஜென்ட் போட்டிருக்கோம்ல, அவங்களுக்கு அவங்கவுங்க வேட்பாளர் வரும்போது இவங்க வேட்பாளர் போனால் தானே அவங்களுக்கு ஒரு தெம்பாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி போகும்போது இவங்க வந்து அந்த கழுத்தில் அந்த துண்டை போட்டுன்னு போயிருக்காங்க. உடனே அந்த வாசல்லையே இந்த மாதிரி அடையாளத்தோடு போகக்கூடாதுன்னு உடனே இவங்க அதை கட்டி காரில் வச்சுட்டு இவர் அவங்க கணவர் அந்த ஊரில் ஒரு 3 கட்சிக்காரங்க தான் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் போகிறாங்க. இவங்க கூட ஒரு 2-3 பேர் போகிறாங்க. உள்ளே போனோடனே உள்ளே போய் பூத் ஏஜென்ட் பார்த்துட்டு என்ன ஓட்டுல வரும்னு பார்த்துட்டு வருகிற போது அங்கே வந்து ஒரு விஜயகுமார்னு ஒரு அட்வொகேட் எவ்வளோ ஓட்டு பதிவாயிருங்கெல்லாம் பார்த்துட்டு வெளில வர்றது போது அப்போ அங்கே ஒருத்தர் வந்து ஒரு பேட்ச் திமுக அந்த கூட்டணி இந்திய முஸ்லீம் லீக் கட்சி கூட்டணி அந்த பேட்ச் ஏனிச்சனத்தோடு ஒருத்தர் நிற்கிறாரு. அப்போ இவங்க கேட்குறாங்க, அப்போ இந்த அடையாளத்தோடு எப்படிங்க உள்ளே விட்றாங்கன்ன உடனே சரிங்க நாங்கள் அதை எடுக்க சொல்கிறோம் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவர் ஏதோ பேசுகிறாரு, போகிறாரு, வராரு, கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு தள்ளுமுள்ளு மாதிரி ஆகுது. உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க போயிடுறாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஊரில் வந்து ஒரு நாம் தமிழரில் ஒரு 3 பேர் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த பூத்தில். இவங்க போயிட்ட உடனே இவங்க பின்னாடியே வர வேண்டியவங்க வரல. கொஞ்சம் தூரம் போனவுடனே இன்னும் திருப்பி வரல அவங்கன்னு இந்த வேட்பாளர் அவங்க கணவர்கிட்ட கேட்ட உடனே ஆமாம் என்ன பின்னாடி வர வேண்டியவங்க வரலையாருன்னு திருப்பி இவங்க அந்த பூத்துக்கு போகிறாங்க. அந்த பூத்து எதுனா வந்து அந்த அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் இருக்கிற உக்கடை பூத்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அது. அங்கே போனோடனே இந்த தள்ளு முள்ளு அடிதடி நடந்தது. இவங்க கட்சிக்கார போட்டு அவங்க அடிச்சுன்னு இருக்காங்க. வேட்பாளர் போய் தடுக்க போகிறாங்க, வேட்பாளரையும் அடிக்க முற்படுறாங்க. இந்த அம்மா ஒரு சேரில், ஏன்னா நிறைய மாதமாக இருக்கிறாங்களே தள்ளி விட்டாங்கன்னா என்ன போய் சொல்லிட்டு ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு அவங்க கணவர் போய் எல்லாரையும் தடுக்கிறாரு. அப்போது ஒரு அரை செங்கல் எடுத்து அடிக்கிறாங்க. அதை போய் தடுத்த உடனே அவர் கணவருக்கு காயம் வருது. இல்லைன்னா அந்த செங்கல் வந்து நிச்சயமாக அந்த பிள்ளையோட வயிற்றில் போட்டிருக்கும். அதை தடுத்து விட்டோடனே அந்த ஒருத்தனோட கை வந்து அந்த பெண்ணோட வேட்பாளரோட விழாவில் பட்டு அதுக்கு விழாவில் ஒரு பலமான அடி விழுந்திருக்கு. கொஞ்ச நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் அந்த புள்ள மயக்கமாயிட்டுது. இதை பார்த்து பதட்டப்பட்ட போலீஸ் என்ன பண்ணோம், நீங்கள் புகார் கொடுங்க அப்படின்ட்டு 108க்கு ஃபோன் பண்ணி அவங்களும் போலீஸ் ஃபோர்ஸை வர வச்சுருக்காங்க. அங்கே உடனே அங்கே வந்து அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கான். ஒரு ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் நகர செயலாளர் திமுகவில். இவங்க தான் அங்கே இருக்கிற மணல் மற்ற எல்லா விஷயங்களையும் இவங்க பார்த்துக்கிறவங்க இவங்க தான். அப்போ அவங்களுக்கான செல்வாக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். உடனே அவங்கக்கிட்ட சொன்ன உடனே ஆளுக்கு 50-100 பேராக எல்லாம். உடனே அடுத்த 10வது நிமிஷம் போலீஸ் வரதுக்குள்ளே இவங்க வந்துட்டுக்கிறாங்க. அப்போ போலீஸும் வந்து எல்லாத்தையும் தடுக்குது. ஆனாலும் போலீஸாலையும் தடுக்க முடியல. ஒரு 300 பேருக்கு மேலே வந்து ஒரே கலவரம். அப்புறம் இந்த புள்ளையை ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ண மாதிரி வச்சுட்டு போலீஸு எப்படியாவது இந்த புள்ளையை காப்பாற்றணும், அவனுக்கு அடித்தா கூட அடிக்கிட்டோம், இந்த புள்ளையை மட்டும் காப்பாற்றி இந்த புள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஏதாவது பெரிய சிக்கலாகிடுமான்னு சொல்லிட்டு அந்த புள்ளையை உட்கார வச்சுட்டு 108க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஒரு அம்ஜத்கிட்ட பேசணும்னா 108 வரலன்னா நாங்கள் வந்து உயிரோடவே வெளியில் வந்திருக்க முடியாது. 108ல் ஏற்றி எங்களை போலீஸ் காப்பாற்றுச்சு. அவ்வளவு கொடூரமானவர்களாக அவங்க நிற்கிறாங்க. அப்போது அவங்க பிரச்சனை என்னென்னா எங்கள் மேலேயே நீ கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? ஏங்க ஒரு நாட்டில் ஒரு அக்ரன்ஸ் நடக்குது, கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கூட வந்து உரிமை கிடையாதா? கம்ப்ளைண்ட் கூட நாங்கள் உங்களை கேட்டு தான் கொடுக்கணும். சாமி என்ன சாமி உங்கள் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா ஐயா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு தான் கொடுக்கணுமா? என்னது இது? அப்போது அங்கே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல,
அதுவும் இந்த அண்ணன் தம்பி கண்ட்ரோல் மாதிரி தான் முடியும். ஏன்னா இப்போ சில விஷயங்களை வந்து இவங்க ஃபீட் பண்ணுவாங்கல்ல, அதை எடுத்து அந்த புள்ள வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு ரொம்ப ஐசியூவில் சேர்க்கப்பட்டு அப்புறம் ஸ்கேனு அது இதெல்லாம் எடுத்து இப்போ ஓரளவுக்கு டிஸ்சார்ஜ் பண்ண நிலையில் இருக்குது. நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்படல. சப்போஸ் சார் பெரிய பாதிப்பு ஏற்படலைன்னா ஆனால் விட்ட கல் மேலே பட்டுருந்தியா என்ன வருது? சார் அந்த புள்ள நீங்கள் அந்த புள்ள பிரச்சாரத்தை வந்து நெட்டில் போட்டு பாருங்கள். என் வயிற்றில் நான் கருவோடு சுமக்கிறேன். என் அடுத்த தலைமுறை, என் வருங்கால தலைமுறை வந்து இந்த தமிழகத்தில் அமைதியாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணுன்றதுக்காக நான் புள்ளத்தாச்சியா என்னால் நிற்க முடியல, நான் வண்டியில் நின்று பிரச்சாரம் பண்ணின்னு வரேன். நான் எனக்காக இல்லை, என் வாரிசுக்காக, அதோ இங்கே இருக்கிற என் வாரிசுக்காக, இந்த வாரிசுக்காக நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறேன்னா தேர்தலில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுது சார். சார் நீங்கள் அந்த புள்ளியை ஜெயிக்க கூட வைக்காதீங்க. அந்த அளவுக்கு வந்து தமிழகத்தில் இருக்கிற மக்கள்லாம் வந்து யோசிக்கிறவங்களான்னு சொல்ல முடியாது. இவன் தான் வந்து என் ஊருக்கு என் குடம் வரல, என் ஊருக்கு தூக்கு வரல, என் ஊருக்கு காசு வரலன்னு சாலை மறியல் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம்ல சார். எங்கேயாவது இந்த அட்டூழியம் நடக்குமா சார்? இந்த கேவலம் நடக்குமா? என் ஊருக்கு என் பொருள் தரல. ஒரு காலத்தில் என்ன சாராயம் வரல, கேன் வரல, என்ன கருப்பு கேன் நம்ம ஊருக்கு வரல, பக்கத்து ஊருக்குலாம் வந்துச்சு. என்ன நம்ம ஊர்னா என்ன அவ்வளோ ஸ்லோவா? என்ன கேவலமாக நினைக்கிறானுங்களா? அப்புறம் ஒன்று இந்த பக்கம் வராது பார்த்துக்க, ஒரு ஓட்டும் போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிற காலம் இருந்தது சார். அப்போ என்ன பண்ணோம், எலெக்ஷனில் ஓட்டை போட்டு அங்கேயே வச்சுருப்பாங்க கேள பக்கத்தில். வா இந்தா 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 அப்படி கொடுப்பான் சார். அப்படி இல்லை ஊர்லேருந்து போகும்போது அங்கேயே எங்கன்னா ஒரு மூளை நின்று இருப்பானோ, இந்த ஓட்டு நம்ம ஓட்டு, இந்த வா முருகா வராம்பார், முருகா வா இந்தா என்ன எப்போ போயிட்டு வா இன்னொரு கிளாஸ் இருக்குது. இப்படி தான் சார் தேர்தல் நடந்தது. அப்போ எல்லாரும் அந்த சாராயத்தை பயன்படுத்த மாட்டாங்க, கொஞ்சம் பேர் பயன்படுத்துவாங்கல்ல. அப்படி இருந்தது மாறி இன்னைக்கு சார் தேர்தல் பிரச்சாரமே எப்படி நடத்துறாங்க? யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க. இது என்னது சார்? காசு கொடுத்தா வாங்காதீங்கன்னு கிடையாது, வாங்கிக்கிங்க, எல்லாம் உங்க காசு தான் சார். அப்புறம் கவர்மெண்ட் ஓட்டு விற்பனைக்கல. அப்போ எவன் ஆட்சியில் இருக்கானோ அவன் ஒரு டெண்டர் விட்டு இப்போ ஓட்டு விற்பனைக்கல, பஸ் ஸ்டாண்ட்லாம் ஓட்டுங்க, 100% ஓட்டு போட்டுடணும், ஓட்டு விற்பனைக்கலன்னு போட்டுட்டு நான் வாங்க வரேன் அப்படின்னு ஓட்டை வாங்குறான் சார். சார் இதில் கேவலம் சார். விடுதலை சிறுத்தைகள் இப்போ சில தொகுதியில் 1000, சில தொகுதியில் 300, சில ஹைலைட்டான தொகுதியில் 1500. யாருக்கு கொடுக்குற காசு? சொந்த சமூக மக்களுக்கு. காலனிக்குள்ள வந்து கொடுக்குறீங்க காசை. இதை விட கேவலம் ஒன்று சொல்லட்டுமா? செருப்பு கொண்டு யார் அடிக்கிறதுன்னு தெரியல சார். கம்யூனிஸ்டுக்காரன் ஓட்டுக்கு 1000 ஒத்துக்கிறான் சார். அந்த தொகுதி பேரை சொன்னால் நாக்கப்படின்னு சாகணும் சார். கம்யூனிஸ்ட் கொடுக்கலாமா சார்? எல்லாரும் கெட்டு போகலாம் சார். நான் சொல்லுவேன், அரசியல் கட்சி தலைவர்கள் கெட்டு போகலாம், சமூக இயக்கம் நடத்துறவங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அரசியல் நடத்துறவங்க ஒரு 60-70% கொஞ்சம் யோகியமாக இருக்கியா, ஒரு 30-40 அப்படி இப்படி இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100% கெட்டு போய் நிற்காதீங்கன்னு சொல்லுவேன். அதே போல் கம்யூனிஸ்டுகள் ஓட்டுக்கு காசு கொடுக்கலாம் சார். இதை விட கேவலம் என்ன சொல்றது? ஆமாம், எனக்கு மட்டுமா 10 கோடி கொடுத்தாங்க, எனக்கு 10, எங்களுக்கு 15, மொத்தம் 25. ஏன் விடுதலை சிறுத்தைக்கு, மதிமுகவுக்கு இருக்கிற கட்சிக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுத்தாங்க திமுக, அதை யார் கேட்டீங்கன்னு முத்தரசர் பேசுகிற வீடியோ இருக்குல்ல. அப்போது இந்த நிலையில் இந்த புள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி சார் இவங்க ஜெயிக்க வேணாம் சார். இந்த அரசியல் வெளியில் போகுதில்ல சார். இந்த அரசியலை ஒரு 4 பேர் கேட்பான்ல சார். ஆனால் உன் புள்ளோட கேட்பான்ல, அவனோட வாழ்க்கைக்கும் சேர்த்து தானே இந்த அரசியல் பேசு. அந்த புள்ளைய, ஒரு பெட்ட புள்ளைய இப்படி அடிக்கிறமே, எதிர் வேட்பாளர் நம்ம வேட்பாளர் ஒரு இஸ்லாமியராச்சே, இது ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு கூட தெரியாமல் இப்படி கண்ணு முன்னா அவங்கள அடிச்சிருக்காங்க. அப்புறம் அங்கே வந்து அந்த உக்கட மணின்னு ஒரு ஆள் இருக்கார், அவர் தான் என்டிகே. அவர் வந்து மலையாளி, அவர் நாம் தமிழில் இருக்கார். அவர் தான் வந்து இந்த ஓட்டை வந்து பிரித்து நாம் தமிழருக்கு போடுறாரு அப்படின்னு இவனுங்களுக்கு ஒரு நினைப்பு சார். இது முழுக்க இந்த மணியை வந்து டார்கெட் பண்ணி தான் இந்த தாக்குதலே தொடங்கியிருக்கு. இப்போ நாம் தமிழில் பேசுகிறோம்னா என்ன சொல்கிறாங்க, என்ன ஒன்றும் இல்லைன்னா இப்போ நம்ம எஃப்ஐஆர் போட சொல்கிறோம், பிரச்சனை பண்ணுறோம். இந்த 3 பேருக்கு, குறிப்பாக இந்த மணிக்கு இவர்களால் நிச்சயமாக ஒரு பிரச்சனை நாளை பின்ன நிச்சயமாக இருக்க தானே செய்யும். அதை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம்னு தெரியல. அதால் தான் சம்பவம் நடந்த உடனே ஒரு 2-3 நாள் கொஞ்சம் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் மூச்சு வந்து அந்த இன்றைக்கி தான் வந்து அந்த காவல் நிலையம் முற்றுகை, அம்மாப்பேட்டை காவல் நிலையம் முற்றுகைன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் சார், கட்சியெல்லாம் விட்டுருவோம் சார். ஒரு பெண்மணி ஒரு நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறார், எப்படி அவளை தாக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வருது?
ஏன்னா அவ்வளவு கொடூரம் பண்ண நீ எல்லாம் ஒரு அப்பா ஆகி பிறந்திருக்க மாட்டீங்க, உங்கள் அம்மா இந்த மாதிரி தானே கர்ப்பமாக இருந்திருப்பான். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருந்து அந்த கர்ப்பம் கழிஞ்சா நீ பிறந்திருப்பியா? அப்போ இதுதான் சார் அராஜகத்தின் உச்சகட்டம். இவ்வளவுலாம் கொடுமை பண்ணிட்டு நாங்கள் திரும்பவும் நாங்கள் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நிற்கிறாங்க. இதில் நமக்கு இன்னொரு கோவப்பட வேண்டிய விஷயம், ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களுக்கு அப்போ கட்சி தான் முக்கியம். திமுகவை ஆதரித்திருந்தால் இப்போ இதே நாம் தமிழர் சீமான் திமுகவை ஆதரித்திருந்தான்னு நீங்கள் அது இந்த யுகத்தில் நடக்காதுன்னு வச்சிங்களேன். ஆதரிச்சிருந்தானா நீங்கள் அனிஸ் பாத்திமாவுக்கு எதிராக ஆதரவா எத்தனை பேர் பேசியிருப்பீங்க? அப்போ உங்களுக்கு நொட்டிருக்கும், அது இஸ்லாமிய பெண், எப்படி எங்கள் இஸ்லாமிய சகோதரி மீது எப்படி நீங்கள் கை வைக்கலாம் அப்படின்னு பேசியிருப்பீங்கல்ல. அப்போது உங்களுடைய மத பாசங்கள் கூட ஒரு வேஷம் தானே. இது கட்சியை பார்த்து தானே இது உங்களுக்கு வருது. ஆக்சுவலாக இன்றைக்கி எவ்வளோ பேர் போராடிக்கலாம், நாம் தமிழர் கொடுங்க சார், மற்றவங்க எவ்வளோ பேர் இஸ்லாமியர்கள் இருக்கீங்களே, இயக்கங்கள் இருக்குல்ல. ஆனால் இஸ்லாமிய பெண்கள் இயக்கம் எத்தனை இருக்குது? ஆனால் அவங்க போட்டுன்னு இந்த சீமான் ஏதோ பெண்களை குறித்து சீமான் அவங்க வேறு மாதிரி இருந்திருப்பாங்க, அப்போ பேசியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டார் சார். உடனே கம்யூனிஸ்ட் இருக்கிற பொம்பளைங்களாம் போய் கமிஷன் ஆஃபீஸுக்கு போய் எப்படி சீமான் எங்களை சரக்கு போட்டு இருந்தாருன்னு சொல்கிறாரு. அவர் வெளிப்படையாக சொல்லலாலும் அவர் சொல்வதன் அர்த்தம் நாங்கள் இவ்வளோ நாள் சரக்கு மயக்கத்தில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை புகார்லாம் கொடுத்து பெரிய பேசுனாங்க. அப்புறம் இந்த பஸ் ஒன்றுக்குது, அது என்ன குதி குதிச்சது, நீ எல்லாம் இப்போ வரணும் இல்லை, ஒரு பெண், ஒரு நிறை மாத பெண், கர்ப்பிணி பெண் வரணுமா இல்லையா சார்? இது என்ன சார் நாடா? இது என்ன சார்? இது இந்த நாடு நாசமாக போகிறதுக்கு அறிகுறி தான் சார். இந்த பாத்திமா மீது நடந்த தாக்குதலுக்கு எவருமே ஒரு கண்டனம் தெரிவிக்காது. அதால் நாமளும் இப்படி விட்டக்கூடாதுல்ல சார். நம்ம தானாக நடந்த சதையாடும் இல்லை, அதால் தான் நம்ம கண்டனத்தை நாம் இதில் தெரிவிக்கிறோம். பாத்திமா அனிஸோடு நாம் அவர் பின்னாடி நாம் அவருக்கு கரம் கொடுத்து நாம் அவங்கள காப்பாற்றணும், அவங்க கூட நிற்கணும் சார். இப்போ ஒரு உறக்க இது எல்லாரும் குரல் கொடுத்து இதை கண்டித்தது சார். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நாளை பின்ன நடக்காமல் இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுங்க, எது ஒன்றாலும் நடக்கலாம், எது ஒன்றாலும் நடத்தலான்ற திமிர் உங்களுக்கு தலைக்கு ஏறிடும். அதற்கான கண்டனம் தான் சார். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது நிறைய வீடியோ வைரல் ஆகுது. அதாவது கள்ள ஓட்டு போட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்கன்னு அத்தனை வீடியோக்கள் வைரல் ஆச்சு அன்னைக்கு ஓட்டு போட்டது. ஆனால் நீங்கள் சொன்ன இந்த விஷயம் எந்த மீடியாக்களுமே எடுத்து அந்த அளவுக்கு பேசவே இல்லையே சார். அவங்க எல்லாரும் காசு வாங்கி துணிந்தீங்கன்னா அப்புறம் என்ன தான் பண்ணுவீங்க நீங்கள்? சொல்லுங்க. உங்களுக்கு இப்போ 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 இதே வேற ஏதாவது ஒரு மேஜராக ஒன்று நடந்ததுன்னு வச்சுங்க, அப்போ ஒரு குட்டி செய்தி போடுவோம். அப்போது இந்த மாதிரியான செய்திகளை நம்ம வெளியில் போட்டு அடுத்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கக்கூடாததுக்காக தான் சார். ஆமாம் சார், இந்த மாதிரி வைரல் ஆனால் தானே இப்போ அடுத்த தடவை பயம் ஒன்று ஒரு விஷயம் சார். அந்த தொகுதியில் நான் சொன்ன அந்த 2 பேர் சார், அதிமுகவே அங்கே நிறைய ஓட்டு கேட்டு வரலையா சார்? வந்தால் பிரச்சனை வரும்ண்ணே. அப்போ அந்த ஏரியாவை எப்படி கண்ட்ரோல் வச்சுருக்காங்க பாருங்க. ஈவன் ஓட்டு போட்டால் அந்த ஊரில் யார் என்ன மாற்று யாருன்னா ஓட்டு போட்டால் கூட்டு அடிப்பானலாம். அந்த அளவுக்கு அவர்கள் கையில் அந்த அதிகாரம் இருக்குன்னா, அதிகாரம் இருக்கிற அளவுக்கு பணம் சேர்ந்துருக்குன்னா, பணம் சேர்கிற அளவுக்கு என்ன வழிக்குதுன்னா, என்ன பரம்பரை பணக்காரங்களா? இருக்கிறத சுரண்டி விற்று தேர்த்துறது தானே. அப்போது இது முழுக்க நாம் இதில் போய் நம்ம திமுகவை குறை சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இவ்வளோலாம் நீ பண்ணுறிய, இதோ இன்னைக்கு வேங்க வயலில் ஓட்டு போடல, எங்களையே குற்றவாளி ஆகிட்டீங்கன்னு அந்த மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு. அப்போது நாங்குநேரி பெரும்பத்தில் அந்த கொலை நடந்த ஊரில் தேர்தல் புறக்கணிப்பு. இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக தெரியல? இதெல்லாம் உங்களுக்கு கௌரவமாக தெரியுதில்ல? இது உங்களுக்கு அசிங்கமாக தெரியணும்ல? இது எவ்வளோ பெரிய ஜனநாயக படுகொலை. அந்த புள்ள ஏதோ இறைவனர்களால் இன்றைக்கி நல்லா இருக்குது. சப்போஸ் வேறு மாதிரி ஆயிருந்தது, யார் கொடுப்பா? ஒரு இளைய சமூகம், அதுவும் குறிப்பாக பெண்கள், அதுவும் இஸ்லாமிய பெண்கள் ஒரு பொது வாழ்க்கைக்கு இப்போ என்ன அதுக்கு அந்த புள்ள எம்எல்ஏ ஆகி நாளைக்கு நான் பெரிய கோட்டீஸ்வரர் ஆகிறதுக்கு எம்எல்ஏ ஆகிறேன், அதுக்காக தேர்தல் நிற்குது. இல்லை நாங்கள் நிற்கிற நாம் தமிழர் எல்லாரும் ஜெயிச்சிருவோம், அதான் சார் விஷயம். ஒரு நல்ல விஷயத்தை, நமக்கு தெரிந்த ஒரு நல்ல விஷயத்தை நாம் சொல்லாமல் இருக்கக்கூடாது. அதாவது உண்மையில அந்த புள்ள பெரிய அறிவாளி சார். அந்த புள்ள சின்ன புள்ள தான், பேசும்போது பார்த்துருக்கோம். ஆமாம், நிறைய டிபேட்லாம் பேசுவாங்க. ஆமாம், ஸ்டேஜ்ல நல்லா பேசுவாங்க. அப்புறம் இவங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம், அது ஏன் அந்த மாதிரி பேச்சு வருதுன்னா, அது உள்ளுக்குள்ள அந்த நல்ல தன்மை, இந்த சமூகத்தை நேசிக்கிற பண்பு இருக்கிறதால தான் அந்த உண்மையாக அந்த மாதிரி பேச முடியுது. அப்பேற்பட்ட 1-2 பேரையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா உங்களை நாங்கள் என்ன தான் பண்ணுறது? இதுக்கு மக்கள் தான் சார் ஒரு தீர்ப்பை சொல்லணும். ஓகே சார், அதே மாதிரி இப்போ இந்த ஓட்டு போடும்போது சிவகுமார் அவர்களுமே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு சார். இந்த மாதிரி எல்லாத்தையும் மக்களெல்லாம் குடியாரெல்லாம் ஆக்கி வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது உண்மையாக என்ன பண்ணுறது? அப்பா அதாவது புள்ள காப்பி குடிக்குமா, ஒருத்தன் டீ குடிக்குமா, இவர் எதனா ஒரு நாட்டு கசாயம்,
இல்லை அந்த குடிநீர் இந்த குடிநீர் குடின்னுவார். அப்புறம் பண்ணுறது எல்லாம் அயோக்கியத்தனமாக தான் இருக்கும். இப்போ தான் தெரியுது அவருக்கு, சொல்லி இப்போ தான் தெரியுதா? ஏன்னா உங்கள் பிள்ளை ஜெய்பீம்னு ஒரு படம் எடுத்தானே, அந்த ஜெய்பீமுக்கு அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை, அப்போல்லாம் தெரியலையா சார்? இந்த மாதிரி இது யாரோட தப்பு தெரியுமா? இந்த மீடியாக்காரர்களோட தப்பு. எவ்வளோ பேர் ஓட்டு போடுறான். இப்போ சிவகுமார் ஓட்டு போட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா அவர் என்ன புத்தரா? அவரு சிவகுமார், நான் பர்சனலாக பேசக்கூடாது, சிவகுமார் குடும்பத்தில் சிவகுமாரோட மகன்கள், பெரிய மகன் திருமணம் பண்ணும்போது என்னென்ன கூத்து நடந்தது தெரியுமா? ஒரு காதல் திருமணத்திற்கு எவ்வளவு எதிர்ப்பு வந்தது. நம்ம அதை பேசக்கூடாது பர்சனலாக, இருந்தாலும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன். நீங்கள் வெளிப்படையாக நாங்கள்லாம் ஒரு பெரிய சித்தாந்தவாதிகள், நாங்கள்லாம் புரட்சியாளர்கள், நாங்கள்லாம் இந்த மாதிரி தான் பேசுவோம் அப்படின்னு ஒரு இமேஜ் உங்களுக்கு கட்டமைக்கப்படுது இல்லை? அந்த இமேஜுக்கு பின்னால் நீங்கள்லாம் அப்படி இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அதால் இவருக்கு இப்போ தான் தெரியுதா? ஏன் சரி, இதுவரை நீ மதுவுக்கு எதிராக என்ன பண்ண? சரி, நீ ஒரு செலிபிரிட்டி தானே, பல இடங்களில் போய் பேசுகிறல்ல, அந்த பேசுகிற போது ஏதாவது ஒன்று ரெண்டு இந்த மாதிரி பேசலாம் இல்லை? இது ஒரு நாள் கேமராவை பார்த்தா ஏதாவது ஒன்று பேசி விட்டு போகிற, அது ஒரு மனநோய் தான் சார். இப்போ இது கடைசி ஒன்று சார், இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணுறதுல இப்போ சேகர் பாபு அவர்களுமே ஒரு தாவக்க வேட்பாளர் அடிக்க போகிறதாகட்டும், அதேமாதிரி இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்ட்டையுமே ஏதோ ஒருத்தர் அடிக்க போகிறதாகட்டும், எதுக்கு இந்த அளவுக்கு ரவுடிசம் பண்ணுறாங்க? தோல்வியோட முகம் தெரியுதான் அவங்களுக்கு? இல்லை, பொதுவாகவே திமுகனா ரவுடிசம்னா திமுகன்னு இங்கே எல்லாருக்கும் ஒரு பரவலாக ஒரு பேச்சு இருக்கும். நீங்கள் அது போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தால் கூட இவன் நேரடியாக போய் கேட்பான், ஓ இன்ஸ்பெக்டருங்க, என்ன எங்கால பிடிச்சாண்டிங்க, என்ன எம்எல்ஏட்ட பேசுகிறியா, இதா போட்டு தட்டா, அமைச்சர்கிட்ட பேசுகிறியா, முடியா அவனை அப்படின்னு திமுகர்கள் பேசுவாங்க. இது இயல்பாக நடக்கிற விஷயம். இப்போ அதிமுகவை பொறுத்தவரை யாராவது ஒன்று ரெண்டு பேர் சேஷன் பண்ண வச்சுங்க, அங்கே இருக்கிற ஏட்டையை கூட சொல்லுவார், இன்னும் யார் மேலே வரைக்கும் சொல்லணுமா, இந்த ஃபோன் போட்டு சொல்லட்டுமா அப்படின்னு பேசுவார். அவங்க கொஞ்சம் பதுங்கி நடக்கிற சம்பவங்கள் இயல்பாக நடக்கும். இவங்க தான் சார் அந்த மாதிரி ஆட்களை தான் சார் பொறுக்கி போடுறாங்க. இது கேட்டால் அரசியல் சாணக்கியத்தனம். சேகர் பாபு இப்போ வெளிப்படையாக இப்போ ஆதவர்ஜின் எல்லாம் எவ்வளோ பேர் பேசுகிறாங்களா? ஆதவர்ஜின் பேசுகிறாரு, ராயபுரம் மனோ பேசுகிறாரு. நீ ரவுடி பையனா, நீ உன் ரவுடி வெள்ள வேற எங்கன்னா வச்சுக்கோ. அப்படின்னா நீ ஆதவர்ஜினாகிட்ட உன் ரவுடிஸ்தை காட்டிருக்கணும், ராயபுரம் மனோ அவர்கள்கிட்ட உன் ரவுடிஸ்தை காட்டணும். அவன் ஏதோ டிவி கேல பாவம் அந்த வேட்பாளர் பொழுது சார், அவங்க பணிமனை அலுவலகத்தில் புகுந்து அவங்கள அடிக்க போகிறாங்க. இது எவ்வளோ பெரிய அராஜகம். நீங்கள் சேகர் பாபு ரவுடியான்னு கேட்குறீங்க. இப்போ சவுக்கு சங்கர் வீட்டில் நீ சொல்லி தானே பண்ணேன்னு ஒரு பிரபல ரவுடி சேகர் பாபு கூட பேசி ஒரு ஆடியோ வெளியே வந்தது தெரியுமா? அதில் நீங்கள் இந்த பக்கம் பேசுகிற இவர், இந்த பக்கம் பேசுகிற ஒரு சேகர் பாபு, இந்த பக்கம் பேசுகிற ஒரு ரவுடி அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோவை காட்டலன்னா ரொம்ப பயங்கரமான ரெண்டு ஐட்டங்காரனுங்க பேசிக்கிறானுங்க பொழுது. அந்த மாதிரி தான் சார் இருக்குது அந்த ஆடியோ, அந்த ஸ்லாங், அந்த பேச்செல்லாம். அதால் வடசென்னை அவர் இங்கே பெரும்பாலான எங்கள் சமூக மக்களை வச்சுக்கின்னு அப்படி கொஞ்சம் ரவுடிசம் அது இதுன்னு போட்டு, அப்படி இல்லைன்னா தலைமையோடு நெருங்க முடியாதுல்ல. அவர் நீங்கள் பொதுவாகவே அவர் இருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை. ஆனால் அவரோட ஸ்லாங்கு, அவருடைய இந்த பக்கம் அந்த சாராய வியாபாரிங்க இருப்பானு தெரியுமா, அந்த மாதிரி ஒரு அசால்ட்டாக அப்படி போகிறது வர்றது, அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தா என்னையா இவரை போய் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக வச்சுருக்கீங்களா தான் நமக்கு நினைக்க தோணுது. என்ன பண்ணுறது, அவரை திட்டினா முதல்வர் திட்டின மாதிரி நீங்கள் வேறு அதை கேள்வி கேட்டு வம்பில் எழுதி விட்டுருவீங்க பொழுது. ஆமாம் அவர் ரவுடி தான், அவரு கேட்டால் அவரே சொல்லுவார், ஆமாம் நான் ரவுடி தான்டா, என்னடா அப்போன்னுவார். நம்ம என்ன சொல்கிறது? ஓகே சார். சார், உங்கள் அற்புதமான கருத்துக்கள் இளையபடம் வந்திருக்கு. மிக்க நன்றி சார்.